ஹலோ கைஸ், ஐம் பேக். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட். நம்மளோட வெப்சைட்டில் கூகுள் ட்ரான்ஸ்லேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் பிளாகர் தமிழ்லையும் எழுதுவாங்க, ஹிந்திலையும் எழுதுவாங்க, இங்கிலீஷ் என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதுகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ வரப்போகிற விசிட்டர் கூகுள்லேருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வரலன்னா, இப்போ மொபைலுங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் பை டிஃபால்ட் ஒரு சில மொபைலில் இருக்குது. நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் குரோமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியும் இல்லாமல் நம்மளோட டிராஃபிக் மிஸ் ஆகாமல் நம்ம எப்படி காப்பாற்றுறது, லாங்குவேஜ் ஈஸியாக அவங்க சேஞ்ச் பண்ணி படிக்கிறதுக்கு ஏதுவான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எல்லாத்துலேயுமே கலந்து தான் அடிச்சு விட்டுட்டுருக்கேன் இந்த வெப்சைட்டில். இது ஒரு நியூஸ் வெப்சைட் தான். இப்போ ஒரு சில ரீசனால் இதில் பார்த்திங்கன்னா சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட கோடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஆட் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு சில இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் ஆகும். இதை பாருங்கள், பாப்புலர் போஸ்ட்டில் ஷோ ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல ரைட் சைடில் கூகுளோட ஆடு. ஸோ இதுதான் ஆட் பை கூகுள்னு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலர் போஸ்ட்டுக்கு சென்டரில் கூட ஷோ ஆகும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷோ ஆகும். கூகுள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் போய்ட்டு நம்ம ஆட்சன்ஸ் கோடு அதுவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, எந்த பிளேஸில் ஷோ ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. இப்போ டாப்பில் இருக்கிற எல்லா போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் வெப்சைட் என்ன சொல்ல போனால். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒர்க் பண்ணலை, பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே இப்போ இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குன்னு இதெல்லாம் இங்கிலீஷ் போஸ்ட் பாருங்கள். இப்போ சைடில் ட்ரான்ஸ்லேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்லா லாங்குவேஜுமே இதில் ஷோ ஆகுது. ஸோ எந்த லாங்குவேஜில் இப்போ பை டிஃபால்ட் ஹிந்தியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களா ஹிந்தியில் படிக்கலாம், தமிழில் படிக்கணும்னு நினச்சாங்களா தமிழில் படிக்கலாம். இப்போ தமிழில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா இந்த பேஜ் ஃபுல்லாக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும் பாருங்கள். ஸோ எல்லாமே தமிழில் ஆகிடுச்சு. இப்போ அவங்க குரோமில் இருக்கிறவங்க எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, இந்த பேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். பட் மொபைலில் நமக்கு வரத டிராஃபிக்கை ஃபுல்லாக நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ மேலே பாருங்கள் லேபிள் கூட எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதனால் என்ன ஆகுனா நம்மளோட வெப்சைட்டுக்கு எந்த விசிட்டர் வந்தாலுமே பேக் போக மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஈஸியாக லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான், ஒரு பெரிய ஒர்க்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களோட பிளாகர் டேஷ்போர்டில் போய்ட்டு லேஅவுட் போங்க. லேஅவுட் ஆப்ஷனில் போனீங்கனாலே உங்களோட தீம்ஸ்க்கான பேக் அண்ட் லேஅவுட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைட் பாரில் ஃபஸ்ட்டில் லேஅவுட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்லேயே ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருக்குறேன். இதுலேயுமே தெரியும் பாருங்கள், சைட் பாரில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. இப்போ இதில் ஏற்கனவே இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ட்ரான்ஸ்லேட் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த தீம்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. இந்த தீம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ பாப்புலர் போஸ்ட் மட்டும் தான் ஷோ ஆகுது, டாப்பில் ஒரு ஆட் ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேவா, இப்போ இந்த பிளேஸில் ஆட் இல்லைங்க பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பை டிஃபால்ட் கூகுளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சில ரீசனுக்காக. இப்போ இந்த பிளேஸில் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபிக்ஸ் பண்ணால் ட்ரான்ஸ்லேட். ஓகே, இந்த லிங்க்கை ஆட் கொடுக்க போகிறோம். ஆட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 செக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே கூகுளோட ஆட்சன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆட்சன்ஸ் கோடை நம்ம கிளிக் பண்ணால் டேரெக்டாக ஆட் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆட் செக்ஷன்ஸில் போய்ட்டு ஆடோட HTML கோடெலாம் மேக் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் என்னென்னா டேரெக்ட்லேருந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண ஆட் இந்த பிளேஸில் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் இந்த பிளேஸில் ஆட் வந்துடும். கஸ்டமைஸ் ஆடு ஆட்டோமேட்டிக்காக சைஸ்லாம் கிடையாது, அதுவே கஸ்டமைஸ் பண்ணிக்கும். மொபைல் சைஸுக்கு டெஸ்க்டாப் சைஸுக்கு தகுந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஆனால் சேம் இமெயில் ஐடியில் நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் வச்சிருக்கணும், அதே இமெயில் ஐடியில் நம்ம பிளாகரும் வச்சுக்கணும். அப்போ தான் டேரெக்டாக அந்த ஆட்சன்ஸ் கூட நம்ம கிளிக் பண்ண நமக்கு முடியும். வேறு இமெயில் ஐடியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா HTML ஜாவாஸ்கிரிப்டில் கிளிக் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுதான். ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தால் இதில் ட்ரான்ஸ்லேட் இருக்கும் பாருங்கள், லேபல் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக லோடு கொடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா லோடு கொடுத்தா ஸ்கிரிப்ட் அதிகமாக போகும்போது இப்போ ட்ரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ அதை கிளிக் கொடுக்கலாம். கிளிக் கொடுத்துட்டாலே செகண்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் இருக்குது, ஹொரிஜென்டல் இருக்குது, ட்ராப் டவுன் இருக்குது. எனக்கு ட்ராப் டவுன் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ட்ராப் டவுன் வச்சுருந்தேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் பிடிக்குதோ அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுங்க. நேம் ட்ரான்ஸ்லேட் இருக்குது, ட்ரான்ஸ்லேட்டே இருக்கலாம். ஓகே கொடுத்தாச்சா. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜுக்கு போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம். ரீஃப்ரெஷ் பண்ணால் ஷோ ஆகும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட பேஜுக்கு வர விசிட்டர் கூகுள்லேருந்து வந்தாலும் சரி, வேறு எந்த பிளேஸ்லேருந்து அடுத்து நமக்கு ஏற்கனவே தமிழ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ தமிழ் இருக்குது. ஸோ இதுதான்.
ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாலுமே சொல்கிறேன், ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்சால் ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். ப்ரமோட் பண்ணால் விசிட்டர் இன்க்ரீஸ் ஆனால் மேபி அதுலேயுமே சான்சஸ் இருக்கும். உங்களோட பிளாகர் பற்றின டவுட்டுக்கு டெலிகிராம் குரூப் கீழே ஒன்று இருக்குது, ஸோ அதில் போங்க, ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சில ஃப்ரீ அட்வைஸ் நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் கிடைக்காத விஷயங்களை கூட நிறைய பேர் ஃப்ராங்காக பேசிக்கிறாங்க நம்மளோட குரூப்பில். ஸோ எனிவேஸ் சேனலும் இருக்குது, குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.